என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவுக்குள் உன் அம்மா என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் என் குழந்தையினுடைய ஆபத்து காலம் இன்றோடு முடிந்துவிடும். என் தங்கமே, அம்மா சொல்லும் பொழுது உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் சிறு தயக்கம் வந்துவிடத்தான் செய்கின்றது. ஏனென்றால் பல நாள் போராட்டங்கள் கூட இன்னும் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா வந்து உன்னுடைய ஆபத்து காலம் முடிந்துவிடும் என்று சொன்னால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததுதான் என் தங்கமே. ஆனால் உன் வராகியானவள் நான் இன்று உனக்கு ஒரு உண்மையை மட்டுமே சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்களில் நீ பட்ட பல நஷ்டங்களும் பல துன்பங்களும் இனிமேல் உன் வாழ்க்கையில் இல்லாமல் அவை எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடையப் போகின்ற நேரத்தில்தான் இன்று என்னை சந்தித்து கொண்டிருக்கின்றாய். அம்மாவின் வாக்கினையும் நீ கேட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக இந்த வராகியின் உத்தரவினை மீறி நீ செல்ல மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னிடத்தில் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் சில உண்மைகளை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கின்ற பல விஷயங்களில் இருக்கின்ற சந்தேகங்களுக்கு தெளிவு கிடைத்துவிடும். என் தங்கமே, குறை ஒருவர் உன்னை பார்த்து சொன்னால் நீ உடனே கலங்கி விடாதே. ஏனென்றால் நல்லவர்கள் ஒருபொழுதும் மற்றவர்களை பார்த்து குறை சொல்ல மாட்டார்கள். அதனால் குறை சொல்பவர்கள் யாருமே நல்லவர்கள் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு அவர்கள் காரியம் முடியும் வரை கடவுளாக அவர்கள் கண்களுக்கு தெரிந்த நீ காரியம் முடிந்த பிறகு ஒரு நாயைப் போல உன்னை பார்க்கின்றார்கள். இதுதான் உன்னுடைய எண்ணம் என்பதை நான் நன்கு உணர்ந்து கொண்டேன். என் தங்கமே, தேவை முடிந்த பிறகு தேரே என்றாலும் தெருவில் தானே நிற்கின்றது. அதுபோலத்தான் உன்னுடைய தேவை முடிந்த பிறகு உன்னை வெளியே நிறுத்திவிட்டார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இங்கு நல்லவன் யார் கெட்டவன் யார் என்ற கணக்கு எல்லாம் அன்பு பாசம் குணத்தை வைத்து எல்லாம் வருவது கிடையாது. தேவைப்படும் வரை நீ நல்லவன், தேவை முடிந்தவுடன் நீ கெட்டவனாக அப்படியே மாறிவிடுவாய். என் குழந்தை, ஆயிரம் உறவுகளுக்காக வாழ்ந்தாலும் நிச்சயமாக ஒரு உறவு உனக்கென்று வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் போதும் என்று நீ நினைக்கின்றாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்கு அந்த உறவிடம் இருந்து கிடைத்தால் போதும் என்று நினைக்கின்றாய். என் குழந்தை, இதுபோன்று வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அது சத்தியமான உண்மையும் கூட. என் தங்கமே, வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான அன்பு காட்டிவாயானால் நிச்சயமாக அவர்கள் உன்னை முட்டாளாக மாற்றி விடுவார்கள். சிலர் மீது நீ வைக்கின்ற கண்மூடித்தனமான நம்பிக்கை கூட ஒரு நாள் உன்னை ஏமாளி என்று வெளியே நிற்க வைக்கும் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. என் தங்கமே, நிச்சயமாக வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிலர் சில வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பாக யோசிக்காமல் பேசிவிடுகின்றார்கள். அதன் பிறகு நாம் பேசியது தவறுதான் என்று உணர்ந்தாலும் கூட அவர்களிடத்தில் சென்று ஒரு பொழுதும் மன்னிப்பினை கேட்க தயாராக இருப்பது கிடையாது. அதற்கு அவர்களது கௌரவம் தடை செய்கின்றது. என் தங்கமே, தன் மீது தவறு இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் உடனடியாக சென்று மன்னிப்பு கேட்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார்கள். என் குழந்தை, நீ உண்மையாக இருக்கின்றாய் என்று நினைக்கின்றாய். ஆனால் என்னை சுற்றி எந்த உறவுகளும் இல்லை என்றும் வேதனைப்படுகின்றாய். என் தங்கமே, இந்த கலிகாலத்தினுடைய நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? யார் ஒருவர் உண்மையாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் எந்த ஒரு உறவுமே நிலைத்து நிற்காது. ஏனென்றால் இங்கிருப்பவர்களால் உண்மைத்தன்மையோடு நீண்ட நாட்களுக்கு மேல் வாழ முடிவது கிடையாது. என் தங்கமே, என்னை நம்பியவர்களுக்கு சோதனைகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் ஒரு பொழுதும் தோல்வி கிடையாது. என்னிடத்தில் கையேந்தி விட்ட பிறகு நீ யாரிடத்திலும் கையேந்தி நிற்க வேண்டும் என்ற நிலையை நான் உனக்கு ஒரு பொழுதும் உருவாக்கி கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உன்னிடத்தில் இருந்து ஒரு தனித்துவமாக காண்பிக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நீ
புரியாத புதிராகத்தான் இருக்க வேண்டும். அத்தனை எளிதாக உன்னை அவர்கள் கணித்து விடுகின்ற அளவிற்கு நீ இருக்கக்கூடாது. சுவாரஸ்யம் குறைவாக இருந்தால் உன்னுடைய தனித்துவம் என்னவென்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் போய்விடும் என்பதை மறந்து விடாதே. எப்பொழுதுமே தனித்துவமாக நிற்க பழகு. ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இவர்கள் இப்படியெல்லாம் இதனை செய்வார்களா என்று நினைத்து வியக்கின்ற அளவிற்குத்தான் அது இருக்க வேண்டும். மாறாக நீ செய்யும் பொழுது இதுதானே, இது எனக்கு ஏற்கனவே தெரியுமே, இவர்கள் இதை இப்படித்தான் செய்ய போகிறார்கள் என்று மற்றவர்கள் யாரும் உன்னை எளிதாக யூகித்து விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீ இறந்த பிறகு உயிரோடு திரும்பி வந்துவிடு என்று அழுது புரள்வார்கள். அப்பொழுது அவர்கள் காட்டுகின்ற அந்த அன்பினை நீ வாழ்க்கையில் ஒரு நாளும் கண்டிருக்க மாட்டாய். ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது யாருமே கண்டுகொள்வது கிடையாது, மதிப்பது கூட கிடையாது. ஒருவேளை சாப்பாடு வேண்டும் என்று கேட்டால் கூட கொடுப்பது கிடையாது. எதற்காக இவர்கள் வேதனைப்படுகிறார்கள் என்று ஒரு பொழுதும் அவர்கள் மனவேதனைகளை என்னவென்று கேட்பது கிடையாது. மாறாக இறந்த பிறகு அழுது புலம்புவதும், அதன் பிறகு அவர்களுக்கு சடங்குகள் செய்வதற்கென்று ஆயிரமாக செலவு செய்ததும் தான் இந்த மனிதர்களினுடைய வழக்கமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு உணவு கொடுத்தால், அவர்கள் வேண்டியதை கொடுத்தால், அவர்கள் நல்லபடியாக இன்னும் சில காலம் வாழ்ந்துவிட்டு போவார்கள். மாறாக உதாசீனம் செய்து அதை இறந்த பிறகு அவர்களுக்கு செய்கின்ற செலவுக்காக பயன்படுத்துவது என்பது, அவர்களே உயிரோடு இருந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, தனிமை எப்பொழுதுமே சற்று வித்தியாசமானதுதான். ஏனென்றால் நீ அதனை எடுத்து கொண்டால் அது உனக்கு சந்தோஷமாக இருக்கும். மற்றவர்கள் இந்த தனிமையை உனக்கு கொடுத்தால் அது மனவேதனையை தானே கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நீ மற்றவர்களிடம் பேசிக்கொள்ள ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை மட்டும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றிய அபிப்பிராயம் எப்படி வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதை திருத்தச் சொல்லவோ இல்லை மறுப்பு தெரிவிக்கவோ உனக்கு விருப்பம் இல்லை என்று மட்டும் உனக்கு தோன்றுகிறது என்றால், அது உண்மைதான் என்று தெரிந்து செல்கிறது என்றால், என் குழந்தை, ஒருபொழுது யாருக்காகவும் உன்னை நீ திருத்திக் கொள்ளாதே. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக சரியான பதில் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்குத்தான் பலன் கிடைக்கும். இறுதி நேரங்களில் கிடைக்கின்ற இடுக்கில் சந்து பொந்துகளில் எல்லாம் நுழைந்து சென்று வெற்றியினை பெற்றுவிட நினைத்தால் அவர்களுக்கு கடைசியில் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சி நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நல்லவன் வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை அவர்களுக்கு முடிந்து போய்விடுகின்றது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்குள் கெட்டவன் ஆண்டு அனுபவித்து விட்டு சென்று விடுகிறான் என்றுதான் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள். கெட்டவன் அனுபவித்தது போல தோன்றும். ஆனால் அவன் மனதில் இருக்கின்ற வேதனைகள் என்னவென்பதை அவன் மட்டுமே உணர்ந்து கொள்வான். அதே நேரத்தில் நல்லவன் தோற்றது போல தோன்றும். ஆனால் அவர் மனதிற்குள் இருக்கின்ற நிம்மதிகள் என்னவென்பதை அவனிடத்தில் கேட்டால்தான் தெரியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இருக்கின்ற இடங்களில் அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கான சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தினுடைய பாதையில் சில ஆசைகள் கனவாகவே உனக்கு முடிந்து விட்டது. என் தங்கமே, நிச்சயமாக மற்றவர்கள் கெட்டு போகிறார்கள் என்றால் அதை பார்த்து மனமகிழ்ச்சி அடைகின்றவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இதற்கு பதிலாக அவர்களோடு பேசாமலேயே இருந்துவிட்டு போயிருக்கலாம். தேவையில்லாமல் இன்னொருவரின் வாழ்க்கையை கெடுக்கின்ற பழியையும் பாவத்தையும் யாருமே இங்கு ஒரு பொழுதும் தூக்கி சுமக்க கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, நல்லவன் என்பதையும் கெட்டவன் என்பதையும் தீர்மானிப்பது அவர்கள் பேசுகின்ற விதத்தில் கிடையாது, அவர்கள் நடந்து கொள்கின்ற அவர்களினுடைய செயலை பொறுத்தது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே,
எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என் குழந்தை, நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே செய்து இந்த வராகியின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.